மத்தவங்க பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்கும் நம்ம மதிப்பளிக்கவும் கூடாது, எல்லா வார்த்தைகளையுமே நம்ம புறந்தள்ளவும் கூடாது. எந்த வார்த்தையை நம்ம வழக்கமா வாழ வைக்குமோ அந்த வார்த்தைகளுக்கு மட்டும்தான் நம்முடைய மனசுலயும் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம இடம் தரணும். மற்ற அத்தனை விதமான வார்த்தைகளையுமே நாம புறந்தள்ள கத்துக்கணும். மனதின் நிறைவினால் வாய் பேசும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பல பேர் பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்களுடைய மனசு நிறைவினால பேசப்படுறது கிடையாது, அவங்க மன குறைவினாலதான் பேசப்படுறாங்க. சிலர் அவங்களுடைய அறியாமையினால சில வார்த்தைகளை பேசுவாங்க. அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியாம பேசுவாங்க. அப்படி பேசக்கூடிய பேச்சுக்களை நாம பொருட்படுத்த கூடாது. யாரோ எப்போ பேசின வார்த்தைகளை மனசுல வைக்கிறதுனால இங்க பல பேருடைய வாழ்க்கை வீணாகுது. ரொம்பவே சாதாரணமா சில பேர் நம்ம காயப்படுத்துவாங்க. அவங்க காயப்படுத்துற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம மதிச்சா மட்டும்தான் இங்க சில பேருக்கு மதிப்பை தவிர நம்ம மதிக்க தவறிட்டோம் அப்படின்னா யாருடைய வெற்று வார்த்தைகளோ வீணான வார்த்தைகளோ நம்மை ஒன்றும் செய்யாது. நம்முடைய மனநலனை கெடுக்கக்கூடிய, நம்மை தரம் தாழ்த்தக்கூடிய, நம்மை குற்றப்படுத்தக்கூடிய, குறை சொல்லக்கூடிய யாருடைய வார்த்தைக்குமே நம்ம மதிப்பளிக்க கூடாது. மதிப்பற்ற ஆட்களுக்கு நம்ம மதிப்பளிச்சோம் அப்படின்னா மதிக்கப்படுற இடத்துல இல்ல, மிதிக்கப்படுற இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கு. ஆனா நம்ம யாருடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்கிறோமோ அவங்க வார்த்தைக்கு மட்டும்தான் சக்தி இருக்கே தவிர வீணான வெற்று தேவையற்ற வார்த்தைகளுக்கு நிச்சயமா எந்த விதமான சக்தியும் கிடையாது. நம்முடைய மனசை நம்ம நிறைய நல்ல விஷயங்களால அதை நிரப்பணும். தேவையற்ற வீணான நம்ம வாழ்க்கைக்கு எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களுக்குமே நாம ஒரு துளி அளவு கூட இடம் கொடுக்க கூடாது. நம்மை தரம் தாழ்த்தக்கூடிய வார்த்தைகள், நம்மை குற்றப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், நம்மை குறை சொல்லக்கூடிய வார்த்தைகள், நம்முடைய மன அமைதியை கெடுக்கக்கூடிய வார்த்தைகள் யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் அதை நம்ம பொருட்படுத்தக்கூடாது. அப்படி பேசக்கூடிய ஆட்களையும் நாம பொருட்படுத்தக்கூடாது. அதனாலதான் நம்முடைய வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாரு, பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பயனில்லாத சொற்களை சொல்பவனை மனிதன் என்று சொல்லக்கூடாது, மனிதருள் பதர் என்று சொல்ல வேண்டும். பதர் என்றால் பயனற்றது, தேவையற்றது என்று அர்த்தம். யாரெல்லாம் உங்களை இழிவா பேசுறாங்களோ, யாரெல்லாம் உங்களை குற்றப்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் உங்களை குறை சொல்றாங்களோ, யாரெல்லாம் உங்களுடைய மன அமைதியை கெடுக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரையுமே பதரா பாருங்க, மனிதரா பார்க்காதீங்க. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்மை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுறாங்க அப்படிங்கறத யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நிறைவான ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியாது. நமக்கான வார்த்தை எது, நமக்கு எதிரான வார்த்தை எது, நமக்கானவங்க யாரு, நமக்கு எதிரானவங்க யாரு அப்படிங்கறத புரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை அற்புதமா வாழ முடியும். மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம், எல்லோருடைய வார்த்தைக்கும் நீங்க மதிப்பளித்தால் மதிக்கப்பட வேண்டிய இடத்தில் அல்ல, மிதிக்கப்பட வேண்டிய இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள். நன்றிகள்.